கான்சாங்கி இப்போ மெட்ராஸ் போயிருக்கிற சமயம் பார்த்து, அந்த மதுரையை சுற்றியுள்ள கள்ளர்கள் இருக்காங்களே, கள்ளர் சாலை சேர்ந்தவங்க, அவங்க டக்குன்னு மதுரை கோயிலுக்குள்ள புகுந்து அவங்க உள்ளதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. வெட்டி வீழ்த்துறாப்புல 2000 பேரையும் அந்த கள்ளர் சாலை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யூடியூப் காலத்துல, இந்த சமூக வலைதளம் காலத்துல ஏகப்பட்ட பேரு வேலை வெட்டிக்கே போகாம வீட்லயே உக்காந்துக்கிட்டு யாராவது போடுற மலத்தை தின்னுக்கிட்டு வாயை வாடகை விட்டு கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுல சாட்டை துரைமுருகன் மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யாருன்னா, அறிவாலயத்துல போடக்கூடிய மலத்தை மட்டுமே உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பன்னி. அது என்ன பண்ணிருக்குன்னா, அங்க இருந்துகிட்டே யாரையா கடிச்சுக்கிட்டே இருக்கும். விஜய் போய் கடிக்கும், அப்புறம் அங்கங்க பாத்தீங்கன்னா போய் எவனையா போய் கடிச்சுட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல ஏறிடுச்சு. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டு மதுரையில போய் இறங்கிட்டு அங்க இருக்கிற அறிவாலய வாரிசுகளோட மலத்தை தின்னுக்கிட்டு அங்க இருக்க பூர்வகுடி மக்களை பாத்தீங்கன்னா இது கேவலப்படுத்திட்டு வருது. என்ன சொல்லியிருக்குன்னா, இதோட வேலையே பாத்தீங்கன்னா எந்த வேலைக்கும் போறது கிடையாது. இதுக்கு நிறைய பட்ட பேர்லாம் இருக்கு. சோழர் கூட அத்தனை பட்ட பேர் இருக்காது. இதுக்கு ஏகப்பட்ட பட்ட பேர்லாம் இருக்கு. அறிவாலய ஒட்டுண்ணி, மலத்தை உண்ணும் பண்ணி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பட்ட பேர்லாம் இருக்கு. இது வேற யாரும் கிடையாது, யூடியூப் ரூட்டர்ஸ்ன்ற ஒரு தற்கொலையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது வழக்கம் போல என்ன பண்ணோம்னா, அரசியல் பேசுன்ற பேர்ல ஏன் நான் இவ்வளவு தூரம் நம்ம எந்த வீடியோல நம்ம இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா யாரும் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டோம். ஏன் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு படிக்கையில இறங்கி இதை விமர்சனம் பண்றோம்னா, இதோட தராதரத்துக்கு நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் அவர்களை நாம மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு புரியாது. அதுக்கு பன்னியோட பாஷையில பேசினா மட்டும்தான் புரியும். இதை விட கேவலமா நிறைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா இவன் கேவலமா பேசியிருக்கான். அதாவது என்ன சொல்றான்னா, இவன் இந்த மாதிரி கான்சாஹிப் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்துட்டு அவர் சென்னைக்கு போறாராமா. சென்னைக்கு போற டயத்துக்குள்ள மதுரை இந்த கல்லர்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்களாமா. கோயில்ல போய் கொள்ளையடிச்சனால இவர் கோவப்பட்டு பாத்தீங்கன்னா 2000 பேரை கொண்டு குவிச்சிட்டாராமா அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. அதுல நக்கல் வேற, ஆண்டபுரம் எல்லாம் அன்னைக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, கான் சாஹிப் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகியா? கான் சாஹிப் மாதிரி ஒரு மாமா வேலை பார்த்தவன் வரலாற்றுலே கிடையாது. கான் சாஹிப் மாதிரி பாத்தீங்கன்னா மக்களை சித்திரப்படுத்தவனும் எவனுமே கிடையாது. கான் சாஹிப் மாதிரி சந்தர்ப்பவாதியும் யாருமே கிடையாது. காலை பிடிச்சு காலை வாருகின்ற அமாவாசை, இந்த வில்லாதி வில்லன்ல ஒரு கேரக்டர் இருந்தமா, பூ விழுந்த கண்ணோட, அந்த மாதிரி கேரக்டரோட மறு உருவம் தான் இந்த கான் சாஹிப், வேற யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ சொன்ன தகவலாவது உண்மையான தகவலா? அதுவும் கிடையாது. கான் சாஹிப் பாத்தீங்கன்னா மதுரைக்கு யாருக்கு ஆதரவா வர்றான்? யாருக்கு ஆதரவா வர்றான் அதை சொல்லும் போது, நீ கான் சாஹிப் மதுரைக்கு எப்ப வந்தான்னு தெரியுமா? கான் சாஹிப்போட ஊர் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில என்ன வேலை பார்த்துதான் தெரியுமா? படகோட்டியா இருந்தான், டெய்லரா இருந்தான். ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுக்காரங்களோட பார்த்தா ஒர்க் பண்ணா, பிரெஞ்சு ஆர்மில இருந்தான். அப்புறம் பிரெஞ்சு ஆர்மிக்கு துரோகம் பண்ணி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மில சேர்ந்தான். பிரிட்டிஷ் ஆர்மில சேர்ந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களே துரோகம் பண்ணா. அவன் துரோகம் பண்ணாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ சொன்ன தகவல் என்ன? கோயில போய் கொள்ளையடிச்சிட்டாங்க. கொள்ளையடிச்சதுக்கு பாத்தீங்கன்னா 2000 பேர் கொண்டாங்க. எந்த காலகட்டத்துல, எந்த வருஷம்? கான் சாஹிப் 1964 பாத்தீங்கன்னா செத்து போறான். 1764க்கு முன்னாடி எப்ப கான் சாஹிப் காலத்துல கல்லர்கள் பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சாங்கன்றத நீ கணக்குல சொல்லணும். இப்ப 1725 பிறக்கிறாப்ல, 1764 செத்து போறான். இந்த காலகட்டத்துக்குள்ள எந்த டைம்ல கோவில்ல கல்லர்கள் கொள்ளையடிச்சாங்கன்றத நீ சொல்லணும். நீ உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிறப்பு ஒழுங்கான பிறப்பா இருந்தா பார்த்தா சொல்லிடுவ. நீ உன் பிறப்பே கேள்விக்குறி தானே. ரெண்டாவது, நீயே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்லி சொல்றானுங்க, அது நீயும் ஒத்துக்கிட்டு இருக்க. அப்ப நீ அந்த சமுதாயத்தை சொல்லி பிறந்தன்னு சொல்றல, உண்மையிலேயே பிறந்தியா இல்ல புறவாசல யாராவது வந்தாங்கன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா டவுட்டா இருக்கு. ஏன்னா சம்பந்தமே இல்லாம உண்ணுகின்ற மலத்திற்கு விசுவாசம் என்ற பெயர்ல இந்த மாதிரி ஒரு போலியோ ஆதரவு பரப்புறியே, அந்த மக்களுடைய தியாகத்தை பார்த்தா கொச்சைப்படுத்துறியே, நீ என்ன மாதிரி ஆள் நீ? 1755 கான் சாஹிப் ஒரு கேப்டன் ரேங்க்ல கர்னல் ஹெரான் என்பவனுடைய கூட்டுப்படை, ஆற்காடு நாகப்பட கூட்டுப்படையில மக்கள்கிட்ட பார்த்தா துன்புறுத்தி வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு குழுவுக்கு கேப்டனா வர்றான். யாரு? இந்த கான் சாஹிப். யாரோட தலைமையில? பிரிட்டிஷ்காரனாகிய கர்னல் ஹெரான்றவனோட தலைமையில என்ன பண்றானுங்க? மதுரையில கொள்ளையடிக்கிறானுங்க. கொள்ளையடிச்சது யாரு?
கேர்னல் கரான். அந்த கேர்னல் கரான் படையோட கேப்டன் யாரு? கான் சாஹிப். இங்க கொள்ளடிச்சது மட்டும் இல்லாம இங்க இருந்து திருநெல்வேலி போற வரைக்கும் கொள்ளையடிச்சே போறானுங்க. அப்ப இந்த திருட்டு பயல்கள் வந்து யாரா இருக்குவாங்க? இத வந்து பாத்தீங்கன்னா பத்தாவதுக்கு கள்ளர்கள் வணங்கக்கூடிய நம்ம மதுரை ஒத்தக்குறையில இருக்கக்கூடிய திருமூர்ன்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த திருமூர் கோயில்ல காளமேக பெருமாளை வந்து என்ன பண்றான்னா இடிச்சு, குலோத்துங்க சோழனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு விக்கிரத்தை இடிச்சு பேத்து எடுத்து அது 5000 ரூபாய்க்கு விலை பேசினவன் தான் இந்த கேர்னல் கரான். கூட இருந்தது யாரு? உன்னுடைய வந்து பார்த்தா மகா சுதந்திர போராட்ட தியாகி கான் சாஹிப். இதெல்லாம் நடக்குது. கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாருங்க. 1755 போயிட்டாங்க. மார்ச் மாசம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு திருநெல்வேலி திருப்பி வர்றப்ப இந்த கல்லர் கூட என்ன சேர்க்கிறாங்கன்னா உன் கான் சாஹிப் உள்பட எல்லாரையும் அடிச்சு துவைச்சு அந்த கொள்ளையடிச்சுட்டு போன அந்த சாமி சிலைய மீட்டெடுத்திருக்காங்க. இது வந்து வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நத்தங்கணவாய் தாக்குதல் சொல்லி இத பத்தி குறிப்பிடாத ஆங்கிலேயர்களே கிடையாது. பிரிட்டிஷ் கவுன்சில் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கர்னல் கரானை கண்டிச்சிருக்கு. அந்த இடத்த வந்து இனிமேல் அந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் பிரிட்டிஷார்கள் கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம், வைல்டு பீஸ்டும் கல்லர்களும் பயன்படுத்தக்கூடிய இந்த பாதையை பயன்படுத்தலாம்னு சொல்லி பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அன்னைக்கு இருந்து மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடிதம் போடுது. நீங்க யாரும் இதை பயன்படுத்தாதீங்க, தற்காலிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொள்ளடிச்சது யாரு? அதை மீட்டது யாரு? ஆனா நீ சொன்னது என்ன? எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தமிழின துரோகியா நீ இருக்க. நீ இந்த பூதக்குடி மக்களுடைய துரோகியா இருக்க. நீ அந்த சமுதாயத்தை பிறந்துட்டு எப்படி உனக்கு இப்படி தோணுது? அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாற்றுல சொல்லுவாங்களே தாயை கூட்டி கொடுத்தவன் தன்னுடைய மனைவியை கூட்டி கொடுத்தவன் சொல்லி, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அது மட்டும் நடக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கான் சாஹிப் வர்றப்ப வரி வசூல் பண்றதுக்காண்டி எல்லாரையும் வந்து பயமுறுத்துறதுக்காகவே அங்க அழகர் கோயில்ல வந்து வச்சு 501 பேரை வந்து பாத்தீங்கன்னா வந்து தூக்குல போட்டான். யாரு எந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொள்ளையடிக்கல, எதுவும் பண்ணல. ஒரே காரணம் தான், வரி வசூல் செய்ய வரணும், மதுரையில சுத்தி இருக்க எல்லா பாளையக்காரனும் பயன்படுத்தணும், பயமுறுத்துவதற்காகவே 501 பேரை வந்து பார்த்தா தூக்குல போட்டான். யாருக்கு அவங்க எல்லாம் இறந்து போனாங்க? மண்ணின் மைந்தர்களாக, மண்ணின் மைந்தர்களுடைய மக்களுக்காக வந்து நீ செத்தாங்க. இது செஞ்சது யாரு? கான் சாஹிப். அவன் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மன்னர் வம்சம், சுதந்திர போராட்ட தியாகி, ஏது வெள்ளக்காரன் காலை நக்கி நின்றவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து உனக்கு தியாகி. அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து திருடர்கள். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதே மக்களை வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அவங்கள சேர்த்துக்கிட்டு பிரிட்டிஷ்காரன் எழுத்துனுட்டான். அதுக்கு கல்லர் ரெஜிமெண்ட் சொல்லி வந்து பார்த்தா பேரை சேர்ந்தாலு வல்லாளப்பட்டி, நத்தம், மேலூர் 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரிசன் என்னன்னு சொல்லி வந்து கொஞ்சமா படிச்சுப்பாரு. 3 இடத்துல வந்து பார்த்தா கோட்டை கட்டி கல்லர் ரெஜிமெண்ட்டை உருவாக்கி 15000 கல்லர்களை வந்து பார்த்தா பிரிட்டிஷ்காரன் எதிர்க்கிறதுக்காக நிப்பாட்டி வச்சான் கான் சாஹிப். அதாவது ரிபல் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா தான் ஒரு 2 வருஷமா தான் ரிபல் பண்ணான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பண்ணாத மேசக்கரே கிடையாது கான் சாஹிப். அவ்வளவு மேசக்கர் பண்ணாந்தாலும் கடைசியா வந்து கொஞ்சம் நம்மளே மதுரை ஆண்டாயினு சொல்லி மதுரை சுல்தானா தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு இந்த கல்லர் மக்கள் வந்து நீங்க வரி செலுத்த வேணாம், எனக்கு வந்து படை உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கல்லர் ரெஜிமெண்ட்டை உருவாக்கி கான் சாஹிப் இந்த வேலையை பண்ணான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 1764 வந்து பாத்தீங்கன்னா கான் சாஹிப் செத்து போறான். சாகருக்கு முன்னாடி வந்து அங்க இருக்க மக்களை புறத்தையும் பிரிட்டிஷ் அரசர்கள் வந்து கொன்று கூச்சுது கல்லர் மக்களை. அந்த வரலாறு தெரியுமா உனக்கு? அதுவும் தெரியாது. தெரியலனா வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி டிரான்சாக்சன் ஆஃப் ஹிந்துஸ்தான், ராபர்ட் ஓர்ம் சொல்லி வந்து ஒரு புத்தகம் இருக்கு. அவர் பிரிட்டிஷ் கர்னலா இருந்தவர். அவர் இந்தியால என்னென்ன பிரச்சனை நடந்துச்சோ, என்னென்ன தாக்குதல் நடந்துச்சோ, பிரிட்டிஷ் கவுன்சில் என்னென்ன கணக்கெல்லாம் கொடுத்தாங்களோ, எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம வாரா கோரமண்டல் ஒன்று இருக்கு, அதையும் எடுத்துப்பாரு. சோழமண்டல கடற்கரை நடந்தது எல்லா யுத்தத்தையும் பத்தி வந்து பாத்தீங்கன்னா அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை எடுத்து படிச்சுப்பாரு. இல்லையா இந்த ரிபல் கமாண்டன்ட் சொல்லி வந்து இந்த டபிள்யூ ஹில்ஸ் சொல்லி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் இருக்காப்ல கான் சாஹிப்போட பிறப்புல இருந்து எல்லாத்தையுமே. அதுல போய் பாரு. அதுலயே வந்து மண்ணின் மைந்தர்களாக பூர்வக்குடி மக்கள் சொல்லி வந்து கல்லர்களை வந்து பிரிட்டிஷ்காரன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கமா எழுதியிருக்கா. நீ அதை எப்படி பேசுற? நீ எவ்வளவு பெரிய வன்மம் உனக்கு, எவ்வளவு பெரிய வன்மம், காசுக்காக எவ்வளவு பெரிய வன்மம், இந்த ஒட்டுணிக்காக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வன்மம் உனக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1764 அப்புறம் யூசப் கானை வந்து பாத்தீங்கன்னா கொன்றாங்க.
தலையை வெட்டி ஒரு ஊருக்கு, கையை காலை வெட்டி ஒரு ஊருக்கு, உடம்ப கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து பார்த்தா புதைச்சாங்க. தலையை வெட்டி புதைச்ச இடம் தான் நீங்க மதுரையில சம்பட்டிபுரம்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. பழங்கணத்துக்கு முன்னாடி காலவாசல் பக்கத்துல. அந்த இடத்துக்கு போனா அந்த சமாதி வந்து இன்னும் வழிபடுறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த 1764க்கு அப்புறம் மதுரையில வரியே வந்து பார்த்தா வாங்க முடியலன்னு சொல்லி கேப்டன் ரூம்லேன்னு சொல்லி ஒருத்தனை வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் அனுப்பிச்சு விடுது. எங்க? மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விடுது. வரி கொடுக்காத, வரி வசூல் வந்து செய்ய முடியாத, எதிர்த்து தாக்குதல் நடத்திய அந்த கல்லறின மக்களை, வெள்ளூர் நாட்டு கல்லர்களை 5000 கல்லர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து தீக்கும், துப்பாக்கி குண்டுகளுக்கும், தோட்டாக்களுக்கும், இந்த வாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுத்தான் கேப்டன் ரூம்லே. இந்த கேப்டன் ரூம்லே பண்ணத அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலையும் சரி, இப்ப இருக்க வரலாற்று ஆய்வர்களும் சரி, கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செய்யறாங்க. ஆண், பெண், குழந்தைகள் எதுவும் பார்க்காம கேப்டன் ரூம்லே வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான். பிரின்சிபல் நாட்டாரை பார்த்தையும் வந்து கையில சங்கிலி கட்டி, கால சங்கிலி கட்டி இழுத்து கொண்டு வந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடியே 5000 பேரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி கொலை பண்ணான்னு தான் போட்டிருக்கு. ஒரு போர் காலகட்டத்துல குழந்தைகளை கொல்லக்கூடாது, முதியோர்களை கொல்லக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது அப்படின்ற காலகட்டத்தை வாழ்ந்த நம்மள இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணது யாரு தெரியுமா? பிரிட்டிஷ்காரன் கேப்டன் ரூம்லே. அவன் தான் 2000 பேரு, அதுக்கப்புறம் 3000 பேருன்னு சொல்லி வந்து கொண்டான். அந்த வரலாறு அரையும் குறையமா மேய்ஞ்சு கூட சொல்ற அரையும் குறையமா வந்த மலத்தை போய் வந்து தின்னுட்டு இங்க வந்து நீ கக்கி வைக்கிற. நீ டிவில நீ எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருப்ப, நீ எவ்வளவு பெரிய இந்த மக்களோட விரோதியா இருக்க, நீ ஒரு தமிழன விரோதியா எப்படி நீ வந்து இருக்கன்னு பாரு, கொஞ்சமா யோசித்து பார்த்துக்க. அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா 1801 வரைக்கும் மருதுபாண்டியர்களுடைய தென்னிந்திய புரட்சி வரைக்கும் இந்த மக்கள் இழக்காத இழப்பா? 1755 ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக வேலையும் வாளையும் தாங்கி கொண்டு இந்த மண்ணின் மக்களுக்காக தொடர்ச்சியாக உயிர் தியாகம். 2000 பேரு, 3000 பேரு, 500 பேரு, 1000 பேரு, கண்டதேவியில வந்து 500 பேரு, தேர்வகை நாட்டு 700 பேரு, இங்கிட்டு பாகனேர் நாடு, பட்டமங்கல நாடு, ஒரு நாடு பாக்கி கிடையாது. எங்க பார்த்தாலும் பிணக்குவியல் தான். எல்லாமே யாருக்காக? மண்ணின் மக்களுக்காக, அந்த பூர்வகுடி மக்களுக்காக வந்து போர் செஞ்சாங்க. அந்த மக்களை கேவலப்படுத்தி சொல்றேன்னா உன்னை எந்த பிறவின்னு சொல்லி நம்ம சொல்றது? நீ உன்னுடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனங்கள். நீ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வருத்தம் கிடையாது, இதுக்கு மன்னிப்பு கேட்டு நீ வீடியோ போடணும். கண்டிப்பா உன் மீது வந்து பாத்தீங்கன்னா வந்து வழக்கும் கொடுக்கப்படும். சீக்கிரத்திலே வந்து பாத்தீங்கன்னா வந்து உன் மீதான கடுமையான விமர்சனத்துக்கு எதிர்கொண்டு போராட்டங்களும் வெடிக்கும் என்பதை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாப்பா எத்தனை சாச்சு?